என்னோடு கூட பீகார்ல கயா பட்டணத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய விழா கொண்டாடுவாங்க. என்ன கொண்டாடுவாங்கன்னா, அங்க பால்கூன் நதின்னு ஒரு நதி ஓடுது. அதுல வருஷத்துல ஒரு தடவை தான் தண்ணி போகும். மழை காலத்துல மட்டும்தான் தண்ணி, மற்ற நேரத்துல அது சுடுகாடு மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஓரத்துலாம் புத்தனுக்கு ஞானம் வந்தது. எப்படி வந்து என்கிட்ட கேட்காதீங்க. 2600 வருஷத்துக்கு முன்னால அந்த புத்த கயாவுக்கு பக்கத்துல தான் ஞானம் வந்தது. அவன் நிச்சயமா தண்ணி இல்லாமலே அவனுக்கு ஞானம் வந்திருக்கணும். நல்ல கவனிங்க. அந்த ஊர்ல ஒரு பண்டிகை கொண்டாடும். என்ன தெரியுமா? இந்த செத்து போனவங்க ஆவிலாம் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குதான். இங்க இருக்கிற அந்த பிராமணர்கள் கூடி அது ஒரு பூஜை பண்ணி எல்லா செத்து போன தாத்தா பாட்டி அம்மா ஆத்தா எல்லாரையும் கூப்பிட்டு அங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமா. ஹலோ ஹலோ, நல்லா கவனிங்க. சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் போனீங்கன்னா அங்க ஒரு பெஸ்டிவல் வச்சிருக்கான். அவன் பெரிய ஒரு தீய உண்டாக்கி எங்க தாத்தா அங்க மேல இருந்துட்டு டிவி பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறாருன்னு சொல்லி அட்டை டிவியை செஞ்சு உள்ள போடுவான். அது எப்படி என்ன எங்க இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகும்போது டிவி ஆயிருமோ என்னமோ தெரியாது. அதுக்கு பிறகு எங்க தாத்தா பைசாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவன் பெரிய பெரிய அந்த பணத்தை பிரிண்ட் பண்ணி பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி அதை எரிப்பான். என்ன பரலோகம் போகுதான். ஹலோ, என் இந்திய தேசம் இன்றைக்கு இப்படி இந்த உலகம் இப்படி தன்னுடைய கண்களை அடைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? என் ஆண்டவர் செய்து முடித்த காரியத்தை அறியவில்லை. நம்ம கூட அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். செத்து போன ஆவி அப்படி கூடி வருது பிரதர், இப்படி கூடி வருது. அங்க ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டால அவதான் வந்து 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 மோகினி வரா, தேகினி வரா. இந்த மோகினி வேகினி எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் வரல, பிசாசு இவங்க பேரை சொல்லிட்டு வாரான். நல்லா கவனிங்க. எங்க வீட்டுல இருந்து எங்க அம்மாவுக்கு ஜெபம் பண்றதுக்கு கன்னியாகுமரில இருந்து ஒரு ஜெபப்பறைக்காரர் வருவார். அவர் எங்க வீட்டுல வந்து நல்லா ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணும் போது எனக்கா ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவார். எங்க அம்மா அதனால அவருக்கு நல்ல காணிக்கை கொடுப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு பையன் தூரத்துல இருக்கான், எனக்கா ஜெபம் பண்ணாம நிறைய காணிக்கை கொடுப்பாங்க. அவரு எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருக்கும் போது எங்க அம்மா சொல்லிருக்காங்க, என் வீட்டுல இருந்து திடீர்னு பணம் காணாம போயிருதுயா. 20 ரூபா நோட்டு காணாம போயிருது, 50 ரூபா நோட்டு காணாம போயிருது. அந்த ஜெபிக்கிற மனுஷன் என்ன சொன்னாரா? எங்க 2வது தங்கச்சி, என்னுடைய அடுத்த தங்கை இறந்து விட்டா, உங்க மகாதாமா அப்பப்ப வந்து எடுத்துட்டு போற. ஹலோ ஹலோ ஹலோ, இது பிசாசுக்காரங்க சொல்லல, ஜெபிக்கிற ஆட்கள் ஆவி பெற்றவர்கள் சொல்கிறார்கள். என்ன ஆவின்னு கேட்காதீங்க. எங்க அம்மா என்கிட்ட போன் பண்ணிட்டே, இந்த பசங்க உனக்கா ரொம்ப ஜோம் பண்ணுவாருடா, இவர் தான் சொன்னாரு தங்கச்சி வந்து எடுத்துட்டு போறாளா.